ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஷ்ணு விஜே. ஸ்னாப்ஷீட் ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்க ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டியூன் இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டியூன் இமேஜுக்குள்ளே பிரைட்னஸை -26 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். கான்ட்ராஸ்டோட ஸ்ட்ரென்த்தை -73 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனோட ஸ்ட்ரென்த்தை -9 ஆம்பியனோட ஸ்ட்ரென்த்தை -4 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கான கிளிக் பண்ணிவிட்டு டியூன் இமேஜில் கான்ட்ராஸ்டோட ஸ்ட்ரென்த்தை -60க்கு கீழே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே இருக்க டிக்கைக்கான கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பென்னைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்டாக இருக்க டீட்டெயில்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்தை 40க்கு மேலே ப்ளஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு ஷார்ப்பனிங்கோட ஸ்ட்ரென்த்தை +9 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்னைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் HDRஐ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபில்டர் ஸ்ட்ரென்த்தை +60க்கு மேலே எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க டிக்கைக்கான கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பென்னைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதை ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லென்ஸ் பிளர்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சர்க்கிளை கரெக்டாக பாடிக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு +4க்கு மேலே எவ்வளோ வேணும்னாலும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்னைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபேஸ் ஸ்பாட்லைட்டை +20க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்னிங் வரும், அதை +15 வச்சுக்கோங்க. பென்னை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டாரோட டாப் போர்ஷன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றுங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஸ்டைலை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுற ஸ்டைலோட நம்பர் 1386. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக வந்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதை +13 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பாட்டம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டெக்ஸ்சர் மாடல் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் இருக்க பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வியூ எடிட்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் சென்டராக இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரஷோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த லேடிக்கு மேலே மெதுவாக ப்ரஷ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்து 75ல் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட ஸ்ட்ரென்த்தை 15 டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ ப்ரஷோட ஸ்ட்ரென்த்தை 25ல் வச்சுட்டு ஃபேஸுக்கு மட்டும் ப்ரஷ் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சென்டராக இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கீழே கொண்டு வரலாம். கீழே கொண்டு வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஆரோவை கொடுத்து வெளியே வந்துடுங்க. கடைசியாக பென்னைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில்ஸில் ஸ்ட்ரக்சரை +12 வச்சுக்கோங்க. இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சேச்சுரேஷன் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பென்னை கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச நேமை டைப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல எடிட்டிங்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் விஷ்ணு விஜே. பாய்.